என்ன மருமகளை பண்ற? பாத்திரம் கழுவுறியா? ஆமாங்கத்த, இப்போ தான் கழுவி முடிச்சத்த. நீ கழுவுன லட்சணத்தை பாரு. தட்டு ஒழுங்கா கழுவிருக்கியா? தட்டுல முகம் பார்த்து பொட்டு வைக்கணும், அந்த மாதிரி கழுவணும் பளிச்சுன்னு. என்னன்னு கழுவிருக்கேன்னு பாரு. ஒழுங்கா தேய்ச்சி கழுவு. பாத்திரம் கழுவுறான பாத்திரம். என்ன மருமகளே, ரெஸ்ட் எடுக்கிறியா? ஆமாங்கத்த, இப்போ தான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறமா துணி காயிறத போய் எடுத்துட்டு வந்துடுறத. நானே போய் எடுத்துட்டேன். என்ன துணி துவைச்சிருக்க? காலர்ல உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கு. நல்லா அடிச்சு தேய்க்க வேணாம். அப்படியே சும்மா கும்மி கும்மிட்டு போட்டா அழுக்கு போயிடுமா? என்ன துவைக்கிறியே தெரியல. மறுபடியும் நான் தான் துவைக்கணும் போல. பாத்திரம் நீ கழுவுனாலும் நான் கழுவ வேண்டியதா இருக்கு, துணியும் நான் துவைக்க வேண்டியதா இருக்கு. எல்லாமே ஒழுங்கா பாக்குறதே இல்லை. என்ன துணி துவைச்சிருக்கேன்னு தெரியல. இனிமேலாச்சும் ஒழுங்கா துவை. என்ன மருமகளே இப்படி ஹாயா உட்காந்துருக்க? கிச்சன்ல பார்த்தா பாத்திரம்லாம் போட்டபடியே கிடக்கு. சாப்பாடும் எதுவும் செய்யல போலயே, அப்படி அப்படியே வச்சுட்டு வந்திருக்க. துணியும் துவைக்காம ஊர்னபடியே இருக்கு. என்ன மருமகளே இப்படி உட்காந்துருக்க? அத்தை, என்னத்தை பண்ண சொல்கிறீங்க? நான் சாம்பார் வச்சாலும் ரொம்ப தண்ணியாக வச்சுருக்கேன். இப்படியா தண்ணியாக வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து எதையாச்சும் பண்ணீங்க. பாத்திரம் கழுவுனா நல்லா கழுவலைன்னு நீங்கள் கழுவுறீங்க. துணி துவைச்சா ஒழுங்கா துவைக்கலன்னு நீங்கள் துவைக்கிறீங்க. இப்படி எல்லா வேலையும் 2 பேரும் செய்கிறதுக்கு பேசாமல் நீங்களே செஞ்சுருங்களே. நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், எனக்கும் வேலை மிச்சம். சரிங்களாத்த?